வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு. இன்றைக்கி ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஆனால் அது ஃபிஷ்ஷிங் வீடியோ தான். இது பார்த்தீங்கன்னா அடிப்பாலாறு, கர்நாடகா பார்டரு, தமிழ்நாடு பார்டர் ரெண்டு ஒன்று சேர்கிற இடம். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்நாடகா பார்டரு. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கரையிலேருந்து நம்ம மீன் பிடிக்கிறோம். விசிறு வலை போட்டு மீன் பிடிக்க போகிறோம். அங்கே முள் இருக்குண்டா, பார்த்துடாடே, கட்டை குச்சிருக்கோம். இந்தாண்டவா, அடியில் வேர் இருக்குண்டா. அடியில் வேர் இருக்கும். நான்லாம் இறங்க மாட்டேன். வீசி இருக்கான் என் பேச்ச கேட்காம. என்ன பண்ணுறான்னு இப்போ பார்த்தா தெரிஞ்சு போயிடும். இலிங்கை ராசா, இலிங்கை. கட்டை எது மாட்டிட்டு வரும்னு நினைக்கிறேன். அரைஞ்சான் வருது. மீனுக்கு பதிலாக முள் தான் வருது. எடு. அதான் சொன்னேன், இந்த இடத்துல போடாதரானே. கட்டியா சரி, ஆற்ற சுத்தம் பண்ணிட்டு. இந்த உள்ளார சென்ட்ரல்லாம் எதுவும் இல்லைடா. சென்ட்ரல்லாம் வந்து முள் கிடையாது. சென்டரில் வந்து முள் கிடையாது. இல்லை பார்த்தீங்கன்னா முதல்ல 2-3 முதல்ல மேலே ஒவேன்கல்லேருந்து கீழே இறங்கி வந்துருச்சுங்க. இதில் ஒரு தாத்தை இறங்கி மீன் பிடிச்சிட்டு இருப்பார் இந்த புதைக்குள்ளே. தாத்தை நான் காணோம். மேலே சைக்கிள் நிறுத்தி. புரியல. ஜிலேபி தானே இது? வரேன், எடுத்து வரமா போடு, நான் பார்த்துட்டு வரேன். இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா மழை பேஞ்சு வர தண்ணி தான் இது அத்தனையும். இப்போ மழை இல்லாதனால மேலே தண்ணி வரவு இல்லை. கர்நாடகாவிலையும் தண்ணி பார்த்திங்கன்னா 1200 1300 திறந்து விட்ருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம அந்தியூர் மாதேஸ்வரம் மலை இந்த லைனில் பேஞ்சு வர தண்ணி மட்டும்தான் ஃபுல்லாக வரும். இந்த இங்கே வீசு வா. அதை அப்படியே கொட்டிட்டு எடுத்துக்கிறேன். நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையில் பேஞ்சு வர தண்ணி. இதில் இன்றைக்கி மீன் பிடிக்க போகிறோம். இங்கே கூட எவனா வந்து பீர் பாட்டில் போட்டு வச்சுக்கிறானுங்க. இதெல்லாம் யானைக்காடுங்க. யானைகளும் அதிக அளவுக்குள்ளே வரும் தண்ணி குடிக்க நைட்டில். இந்த முள் போதை காட்டுற பாருங்க. இந்த முள் போதை தெரியுதுங்களா? இந்த முள் போதையில் ஒரு தண்ணி ஏறுறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் யானை கூட்டமாக இருந்துச்சு. தாத்தம் பாரு முள். தாத்தா முள் புதைக்குள்ளே தான்டா இருக்காரு. மீன் பிடிச்சிட்டு முள் புதைக்குள்ளே தான் தாத்தா இருக்காரு. அது முள் புதைக்குள்ள இருக்கிறாரு. வீரப்பனுக்கு சொந்தக்காரராட்டங்குது. முதலைக்கு பிரசவம் பார்த்தவருன்னு நினைக்கிறேன். முதலையாவது மயிராது பார்த்துக்கிறேன்டா. நான் இத்தனை முதலை நான் பார்த்துருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அந்த புதைக்குள்ளேயே இருக்கிறாரு. இல்லை, மொதல் டைம் வந்து வீசினோம், கல்லை மாட்டுச்சு, பிச்சை எடுத்துகிட்டு போயிட்டோம் வலையை. மறுபடியும் கட்டி வீசினா அதோட போயிடுச்சு. வீசு 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 வீசு. இதோ வீசிக்கிறோம். அந்த டைமு பெருமீன் வருதா சிறு மீன் வருதா? அவர் அரைஞ்சா வலை வச்சுக்கிறாரா பெரிய மீன் வலை வச்சுக்கிறாரா? அதுதான் தெரியல. ஆழம் மாட்டிக்கிச்சா? பரா ஜிலேபி பெருசு வரப்போகுது. ஏய் 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 பறந்தான் பாரு. இங்கேயே கழுவி போட வேண்டியதான். போட்டு ஒரு கழுவு. போடு, கழட்டி போடு.
அரைஞ்சாலாம் பொடிசிலாக தான் இருக்குது, பெருசு இல்லையா அடைங்குது. காட்டு அரைஞ்சா ஒன்றே ஒன்று இது பார்த்தீங்க, ஒரே ஒரு அரைந்தான். இது கெண்ட மீனோடு சேர்ந்து ஆக மாட்டேங்குதுடா. தண்ணி அடிஞ்சாதான் மீன் எடுக்கும். வீசி இருக்கான். இல்லுடா மீன் வருதான்னு பார்க்கலாம். இது குரங்கா வர பெருசு கிசு வருதான்னு பாரு. ஆழக்கால் இது. நீ வலை போகிறதுக்குள்ள மீன் ஓடி போயிடும். இது ஆழக்காலுங்கனால வலை போய் இறங்குதில்லை. வரேன் தாத்தன் வந்துக்கிட்டு இருக்கிற. தாத்தா அங்கேருந்து புதைக்குள்ளேருந்து முள் நட்டுக்கிட்டு வந்துட்டுக்கிறாரு பேர். வலையை விட்டுட்டு பார்த்துருக்குது. ஆனால் அந்த புதைக்குள்ள நல்லா மீன் இருக்க மாட்டேங்குது. அதுக்கு தான் அந்த வலையை அப்படியே புதைக்குள்ளே வச்சு விட்டுட்டு பிடிச்சிக்கிட்டு தெரியுது. அவருதா புதையிலேருந்து வந்துட்டு இருக்கிறாரு பேர் மீனை எடுத்துக்கிட்டு. லோலாயம் இல்லாமல் ஒரு லோலாயம். எப்பேர் டடம்பர் பயங்கரமாக இருக்குது. இப்போ எப்படிப்பா இந்த காட்டில் 16 வருஷம் வாழ்ந்தார். எங்கடா அவர் இருந்துச்சு அது இருந்துச்சுன்னா ஒன்றையும் காணா. பொய் பித்தாட்டமே பேசி தெரியாதீங்கடா. எப்படி இது பேர் காட்டோடைய அமைப்பு. நைனா என்ன பண்ணுறாரு? நைனா மீன் பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. அவரை வேடிக்கை பார்க்க போகிறேன். என்னடா அவ்வளோ சுத்தமாக இருக்குது. தண்ணினால அப்படி சுத்தமாக இருக்குல்ல. மீன் பிடிச்சிங்களா? ஆட நைட்டு போட்டிருந்தீங்களா? சரி முதலேங்குதா? அது ஆளை ஒன்றும் பண்ணுறது இல்லையா? முதல்ல ஆளுங்களை ஒன்றும் பண்ணுறதியா? இது முதல்ல ஆளுங்களை ஒன்றும் பண்ணுறது இல்லையா? அப்படி இருக்கீங்களா? பிடிச்சாதான் தெரியும். நாங்க தான் போகிறேன். அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தேன். முதல்ல அது அங்கே இருந்துச்சு. நானும் இவனு தான் பார்த்தோம். முதல்ல அங்கே இருந்துச்சு. நெவலுக்கு படுத்திட்டு இருந்துருக்க மாட்டேங்குது. நிறைய இருக்குது. முதல்ல நிறைய இருக்குது. அதான் குட்டி போட்டு அதே உற்பத்தி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆளுங்களை பிடிக்காத வரைக்கும் சந்தோஷம். பாவம் ஐயா வந்து வலை விட்டு மீன் பிடிச்சி கடைசியாக முதலெல்லாம் வலை இழுத்துட்டு போயிடுச்சு. அவரியா இருக்கா? லோ குட்டியாக இருக்கா இல்லை இந்த குட்டியாக இருக்குண்டா? சரி அந்த கல்லுக்கிட்டு வீசலாம். பறி வச்சிடலாம்டா. அங்கங்கே பறி வச்சு அவரி ஊருப்பது இருக்கும். அவரி விழுந்துடும், வாழை விழுவும். எங்கள் பறியில் ஒரு வாழை விழுந்துருச்சு. 3.5 கிலோ இருந்துச்சு. இங்கே நிறைய விழுவேன். பெருமீன் இருக்குது. பெருமீன் ஆனால் இருக்குது, ஆனால் விழுவ மாட்டேங்குது.
பெருமீன்லாம் நிறைய இருக்குது, ஆனால் உழுவுதான் மாட்டேங்குது. அவருக்கு சரியாக காது கேட்கல போலக்கு. நம்ம ஒன்று சொல்கிறான். ஆமாம், பாவம். இந்த முதல்ல இருக்கிற தண்ணியிலையும் வலையை விட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாரு. நீர் காக்கா. பார்த்து பாவம் வலையை போட்டுக்கிறாரு. வலையை வந்து முதலெல்லாம் கிழிச்சு போட்டு போயிடுச்சு பெரியவர். இதை நம்பி தான் பொழப்பு பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுவும் போச்சா. இந்த பாலத்தில் முதல்ல இல்லாமல் தான் இருந்துச்சு. ஆனால் தண்ணி இப்போ ஒகேனக்கல்லில் தண்ணி இல்லாதனால எல்லாம் கீழே இறங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. இதை தாண்டி கீழே முதல்ல போச்சுன்னா செத்து போயிடும். எங்கே கீழே இந்த பக்கம் வந்துச்சுன்னு செத்து போயிடும், கொண்டு போடுவாங்க. கல்பாசு குட்டி தான் இருக்குமே, சிறுவாலை தான் போட்டு போராட்டங்குது. ஆ ஒரு 4 நாள் பிடிச்சி கட்டிட்டு போனோம். ஆ எப்படியோ கச்சால் இத்தனை விட்டுருச்சு. கச்சால் எடுத்து போய் திரும்பிடும். என்னைக்கு முள்ளை உடச்சி எடுக்கிறது, எல்லாம் முள்ளை உடச்சி க்ளீன் பண்ணி 4 ஜிலேபி. வர்றோம் வர்றாக்கன்னு குட்டி ஆட்டங்குது. சின்ன சின்ன மீன் குட்டியெல்லாம் அலம்புங்களா ஆட்டங்குது. சின்ன குட்டி தான். அவரி இல்லை, அவரி இல்லைப்பா. அவரி இல்லைப்பா. என்ன பார்த்த வச்சோம் நல்லா பெருசு பெருசாகுது. இது ரோகெலாம் எடுக்கிறது இல்லையா? எந்த ரோகு தலைவா? ரோகு இல்லை. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இருக்க ரோகான ரோகு இருந்துச்சு, அதெல்லாம் ஓடி போச்சு. எல்லாம் கீழே இறங்கியிருக்கோம். பூரா வலையை போட்டு விட்டு எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. மீன் எல்லாம் ஓடி போய் இறங்கி ஓடி போச்சு. வலையில் மாட்டி பாயத்திலே ஓடி இருக்கும். நல்லா ஓடி போச்சு.